ஹாய் டியர், வெல்கம் டு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி அண்ட் ஏகலை கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? அதாவது வேர்ட்ஸ்னுடைய ப்ரொனன்சேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறையாவே நம்ம வீடியோஸ் இதே மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ அதில் ஜிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சவுண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். அந்த ஜியில் நம்ம வச்சு இதுக்கு முன்னாடி பார்த்த சவுண்ட்ஸ் எல்லாமே என்ன பார்த்துருந்தோம்? இக்கு மட்டுமே பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஆனால் அந்த ஜி என்ன பண்ணுது? மல்டிபிள் சவுண்ட்ஸை கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நடத்தும் போதே. அதுதான் பாருங்கள், இந்த ஜி வந்து என்ன ஆகுதான்? இஜ்ஜாவும் ஃபங்க்ஷன் ஆகும், ஜியாவும் ஃபங்க்ஷன் ஆகும், ஜேவாவும் ஃபங்க்ஷன் ஆகும், இஞ்சாவும் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார், எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் இது இன்னைக்கு பாருங்கள். ஒரு 25 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ நல்லா பாருங்கள், ஜிஇ வருது. நல்லா பாருங்கள், ஜிஇ வருது அப்படின்னா அந்த ஜி என்னவாக இருக்குது? நமக்கு இஜ்ஜு சவுண்டு தான் கொடுக்கும். ஜிஇ வந்தால் அந்த ஜி என்ன சவுண்டு கொடுக்கும்? இஜ்ஜு சவுண்டு தான் கொடுக்கும். அடுத்து ஜிஇஎம்னு வருதுன்னு வச்சுங்க. அப்போ இஎம் பக்கத்தில் ஜி வந்துச்சுன்னா அது என்ன வரும்? இஜ்ஜு சவுண்டு தான் கொடுக்கும். ஆனால் ஈக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈக்கு ஏ சவுண்டுன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இஜ்ஜு பிளஸ் ஏன்னு வருது ஜே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால ஜெம்னு வருது சரிங்களா? அப்போ ஏஜிஇஏ ஏஜ்னு படிக்கிறோம், ஜிஇஎம் ஜெம்னு படிக்கிறோம். அதே மாதிரி ஜிக்கு அடுத்து இஆர் வருது. ஜிக்கு அடுத்து இஆர் வந்தாலும் சரி, ஜிக்கு அடுத்து இஎம் வந்தாலும் சரி, ஜிக்கு அடுத்து இஎன் வந்தாலும் சரி, அந்த ஜி என்னவா தான் இருக்கும்? நமக்கு இஜ்ஜு சவுண்டாக தான் இருக்கும். ப்ளஸ் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வவ்வலை பொறுத்து அது ஜேவா இந்த ஜியாங்கிறது என்ன பண்ணும்? ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இ இருக்கிறதுனால இது ஜேவா ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இது இ இருக்கிறதுனால ஜேவா ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல ஆகுது ஐ இருக்கிறதுனால ஜேவா ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? சரி, அதை தான் சொல்லுவாங்க பாரு. ஜிஇஆர்எம் அப்படின்னா ஜெர்ம்னு சொல்லி படிக்கணும், ஜிஇஎன் அப்படின்னா ஜென்னு படிக்கணும், ஜிஐஏஎன்டி ஏன்னா ஐஏ எனக்கு என்னது? ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து ஜிஐஆர்ஏஎஃப்எஃப்இ. அடுத்து ஜிக்கு அடுத்து ஐஏஎன் வந்தா ஜே சவுண்டுனும், ஐஆர்ஏ வந்தா ஜி சவுண்டுன்னு நம்ம சொல்லி படிக்கணும். புரியுங்களா? இப்போ ஜிஐஆர்ஏஎஃப்எஃப்இ அப்படிதான் ஜிராஃபி அப்படின்னு படிக்கணும். அடுத்து நல்லா பார்த்துங்க, ஏஜிக்கு அடுத்து ஐசி வந்துச்சுன்னா, இந்த ஜிக்கு அடுத்து ஐசி வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வரும் ஜி சவுண்டு தான் கொடுக்கும் சொல்றாங்க. அதுக்கடுத்து ஜிக்கு அடுத்து என்ன இருக்குது? இஆர் இருக்குது இல்லைங்களா? ஜிக்கு அடுத்து என்ன இருக்குது? இஆர் இருக்குது அப்படின்னாலும், இல்லை ஜிக்கு அடுத்து ஐஎன் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன கொடுக்கும்? அது இஜ்ஜு சவுண்டு தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஜிக்கு இஜ்ஜுனும் ஐக்கினா இஜ்ஜு பிளஸ் ஈன வரும், ஜி சவுண்டு கொடுக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஜிக்கு அடுத்து இஆர் இருக்குது, ஈக்கு என்ன சவுண்டு? ஏ சவுண்டு தான், இஜ்ஜு பிளஸ் ஏ ஜே அப்படின்னு இல்லையா? இப்போ சின்ஜர் அப்படின்னு வரணும், சின்ஜர் அப்படின்னு வரும். இது ஜானு கொடுத்துருக்கேன், ஆனால் ஜே அப்படின்னு சொல்லணும். சின்ஜர் அப்படின்னு தான் நம்ம சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து ஜிக்கு அடுத்து ஐசி வருது அப்படின்னா என்ன சவுண்ட் இருக்கும்? ஜி சவுண்ட் கொடுக்கும். ஜிக்கு அடுத்து ஐசி வருதுன்னா ஜி சவுண்ட். எப்படி? ஜிக்கு இஜ்ஜு சவுண்டு தான் சார், ஜிக்கு இஜ்ஜு சவுண்டு தான். ஆனால் பக்கத்தில் இருக்கிறது இருக்குது ஐ இருக்குது, ஐக்கு என்ன சவுண்டு? இ சவுண்டு. அப்போ இஜ்ஜு பிளஸ் என்ன வரும்? ஜி. அதனால தான் அது ஜின்னு வருது. அப்போ எல்ஓ ஜிஐசி என்ன பண்ணுவோம்? லாஜிக் அப்படின்னு சொல்லி படிப்போம். அடுத்து இஎன்ஜிஐஎன்இ இந்த வேலை என்ன இருக்கு? ஜிக்கு அடுத்து ஐஎன்இ இருக்குது. இப்படி வந்துச்சு அப்படின்னா ஜிக்கு அடுத்து ஐஎன் இல்லாட்டி ஐஎன்ஜி வந்துச்சுன்னா ஜி சவுண்டு வரும். ஏன் சார் இ சவுண்டு வருது? ஏன்னா ஐக்கு என்ன சவுண்டு? இ சவுண்டு. அப்பனா வரும் இஜ்ஜு பிளஸ் இ ஜி, அப்போ ஜின்னு சவுண்டு வருது. புரியுதுங்களா? அடுத்து 11th ஒன் ஓஆர்ஏஎன்ஜிஇ இப்படி வருது. ஓ அடுத்து என்ன இருக்கு? ஆர்ஏஎன்ஜிஇ வந்துச்சுன்னா இந்த எண்ணுக்கு அடுத்து என்ஜின்னு வந்து நமக்கு என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன எடுத்துக்கோம்? காம்பவுண்ட் லெட்டர் பார்த்து சாரி கான்சோனன்ட் லெட்டர் பார்த்துருக்கோம்ல? கான்சோனன்ட் லெட்டர்ல என்ஜி வந்துச்சுன்னா இஞ்சு சவுண்டுன்னு சொல்லி அந்த இஞ்சு சவுண்டு வருது. அடுத்து ஐடிக்கு அடுத்து ஜி வந்துச்சுன்னா இஜ்ஜு சவுண்டு வரும். ஐடிக்கு அடுத்து ஜி வந்துச்சுன்னா இஜ்ஜு சவுண்டு. அப்போ ஐடிஜிஏ இஜ்ஜுன்னு படிக்கும். அப்போ பிஆர் ஐடிஜிஇ இது எப்படி படிக்கணும்? பிரிட்ஜ் அப்படின்னு படிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து எம்இஎஸ்எஸ்ஏஜிஇ ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏஜிஇ அப்படின்னாலே ஏஜ்னு சவுண்ட் வரும். இஸ் பிளஸ் ஏன்னா நமக்கு சே சவுண்ட் வரும். அப்போ சேஜ்னு வருது. புரியுதுங்களா? ஏன்னா ஏஜிஏ ஏஜ் நம்ம படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கான்சோனன்ட் இஸ் இருக்கிறதுனால இஸ் பிளஸ் ஏ என்ன வரும்? சே. அதனால சேஜ்னு வருது. புரியுதா? அடுத்து என்ஜி இப்போதான் சொன்னேன். என்ஜினா என்ன சவுண்டு? இஞ்சு சவுண்டு. அப்போ ஆர்ஏஎன்ஜிஇ அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு படிக்கணும். அடுத்து ஜிக்கு முன்னாடி இஆர் வரந்தா என்ன சொன்னேன்? ஜி வரும்னு சொன்னேன். ஞாபகங்களா? ஜிக்கு முன்னாடி இஆர் வந்து லாஸ்ட்ல ஒய் வந்துச்சுன்னா, ஜிக்கு முன்னாடி இஆரும் ஜிக்கு அடுத்து ஒய்யும் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஜி சவுண்ட் வரும்னு சொன்னேன். அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிஒய்எம் என்ன சார்? ஜிம்மு தான். அப்போ ஜிக்கு அடுத்து ஒய் வந்தாலே நமக்கு என்ன தான்? ஜி சவுண்டு தான் வரும். ஓகேங்களா? பார்த்துங்க. அடுத்து ஏபிஓ எல்ஓஜிஒய் இப்போ பாருங்க என்ன இருக்கு? வழக்கம் போல அகைன் ஜிஒய் இருக்குது. அப்போ ஜிஒய் வந்தாலும் என்ன சொன்னேன்? ஜி தான். அப்போ அப்போலஜி அப்படின்னு வருது. அடுத்து
DIGITAL இப்படி இருக்குது. இது எப்படி வரும்? இப்போ ஐக்கு ஜிக்கு முன்னாடி ஐயும் பின்னாடியும் ஐயும் வந்துச்சு அப்படின்னா ஜி சவுண்ட் வரும். ஜிக்கு முன்னாடி ஐயும் பின்னாடி ஐயும் வந்துச்சுன்னா ஜி சவுண்ட் தான் கொடுக்கும். அதனால தான் டிஜிட்டல் அப்படின்னு வருது. அடுத்து ORGIN. ஜிக்கு அடுத்து ஐஎன் வருது. ஜிக்கு அடுத்து ஐஎன் வந்துச்சு அப்படின்னா வரும் ஜி சவுண்ட் வரும். அப்போ ஜின் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து IMAGINE அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன வரும்? ஜிக்கு முன் அடுத்ததுக்கு ஐஎன்ஜி இருக்குது. அப்போ என்ன வரும்? அகைன் ஏற்கனவே சொன்னதுதான் ஜி சவுண்டு. அப்போ ஜின் வரும். அப்போ IMAGINE அப்படிங்கிறத இமேஜின் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து GOGRAPHY இருக்குது. PHY இந்த இடத்துல ஹைட்ஸ் வரும். ஓகேங்களா? என்ன வரும்? ஹைட்ஸ் வரும். ஸோ இது என்ன சார் சவுண்டு? இப்போ ஜிக்கு அடுத்து ஈவோ வந்துச்சுன்னா இஜ் சவுண்ட் வரும். அப்போ இஜ் பிளஸ் சி என்னது? ஜி. ஓகேவா? ஜிக்கு அடுத்து ஈவோ வந்துச்சுன்னா ஜின்னு தான் படிக்கணும். அப்போ ஜியோகிராஃபின்னு வருது. அடுத்து ANGEL. ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ஜி வந்தாலே இஞ்சு சவுண்டு. அப்போ என்னது? ஏஞ்சல்னு வருது. அடுத்து AGILE. ஐஎல் என்னது? ஐஎல்னு சொல்லி படிப்போம். இப்போ என்னது? ஜிக்கு இஜ்ஜுனா இஜ்ஜு பிளஸ் ஐ ஜை. அப்போ ஜி அடுத்து ஐஎல் வந்துச்சுன்னா ஜை சவுண்டில் வரும். இப்போ ஏ ஜை அப்படின்னு வருது. அடுத்து ALLERGY. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் GY லாஸ்ட் முடிஞ்சனால ஜி சவுண்டு தான் வரும். அடுத்து ADGE. இப்போ டிக்கு முன்னாடி ஜிக்கு முன்னாடி இருக்கு டி வந்தாலே நமக்கு என்ன சவுண்ட் கொடுக்கும்? இஜ்ஜு சவுண்ட் கொடுக்கும். சொன்னா டிக்கு முன்னாடி ஜி வந்தாலே இஜ்ஜு சவுண்ட் தான் கொடுக்கும். அடுத்து ஜிக்கு முன்னாடி என்னது? ஈயும் பின்னாடி ஒய்யும் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஜி சவுண்ட். அதாவது ஜிக்கு முன்னாடி ஈயும் பின்னாடி ஒய்யும் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஜி சவுண்ட் கொடுக்கும். அப்படின்னா வரும் ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய மாதிரி ப்ரொனவுன்ஸ் ஆகும், நிறைய மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். யா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா இல்லை பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா 8189969797 அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.